துளசி கோயிலுக்கு போறாங்க. ஐயர்கிட்ட சொல்றாங்க, சாமி தாலி பிரிச்சு கோர்க்கணும். ஐயர் கேக்குறாரு, தாலி எங்கம்மா? துளசி தாலிய காட்டுறாங்க. ஐயர் சொல்றாரு, என்னம்மா தனியா வந்திருக்க? துளசி சொல்றாங்க, சாமிக்கு என் நிலைமை என்னன்னு தெரியும், பூஜை பண்ணி கொடுங்க சாமி, நான் தாலிய கோர்த்துக்கிறேன். தாலிய சாமி கிட்ட இருந்து வாங்கி கோர்க்குறாங்க. அபிராமி எல்லாரும் கூடி இருக்கிறப்ப உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஐயர் சொல்றாரு, ஒரு பொண்ணு தாலி பிரிச்சு கோர்க்கிறேன்னு சொல்லிட்டு தனியா வந்திருக்காமா, அவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுமான்னு சொல்றாங்க. அபிராமியும் எந்திரிச்சு வர்றாங்க. துளசி அபிராமிய பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க துளசி. ஐயர் சொல்றாரு, அந்த பொண்ணு இங்கதாம்மா உட்கார்ந்து இருந்துச்சு, எங்க போச்சுன்னு தெரியலம்மான்னு அபிராமி கிட்ட சொல்றாரு. அபிராமி துளசி வச்சிருந்த தாலிய கோர்க்குறாங்க. துளசி மறைஞ்சிருந்து அபிராமி கோர்க்கிறத பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. அபிராமி தாலி பிரிச்சு கோர்த்துட்டு ஐயர்கிட்ட சொல்றாங்க, அந்த பொண்ணு 100 வருஷம் சந்தோஷமா புருஷனோட சேர்ந்து வாழணும். துளசி அபிராமி பேசினத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப துளசிக்கு வேண்டப்பட்டவங்க கூப்பிடுறாங்க. அவங்க கேக்குறாங்க, துளசி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? துளசி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.